Welcome to my channel Krish Cookingzone. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்யணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் 4 சப்பாத்தியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொத்து பரோட்டா மாதிரி தான் இது இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது மைதா சேர்த்து பரோட்டா செஞ்சால் உங்களுக்கு அது சத்து இருக்காது. இதே கோதுமை சேர்த்து அதை சப்பாத்தியாக ரெடி பண்ணி நீங்கள் அதை கொத்து சப்பாத்தியாக சாப்பிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கும். வானலில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் சீரகம் வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கிறத அதில் போட்டு வதக்கணும். பூண்டு ஒரு சிறிதளவு, காஞ்ச மிளகாய் ஒரு 2 இதை அதில் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கணும். மஞ்சத்தூளும் தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற குருமா அப்படி இல்லைன்னா நீங்கள் மட்டன் குருமா சிக்கன் குருமா ஏதாவது செஞ்சு வச்சுருப்பீங்க. அதை இதில் ஊற்றிடணும். இதில் ஊற்றி தண்ணியே தேவையான அளவு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் 3 முட்டையை இதில் உடைச்சி ஊற்றுங்க. கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் இதை கிளறுங்க. முட்டையை ரொம்ப வேக வைக்காதீங்க. ரொம்ப வேக வச்சா சப்பாத்தியும் முட்டையும் ஒன்று சேராது. அது ரெண்டுமே பிரிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா முட்டை மசாலாவை சப்பாத்தியை இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து கிளறி விடுங்க. மைதா அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு கொத்து பரோட்டாவுக்கு பதிலாக கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மைதா நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எப்பயாச்சும் தான் சாப்பிடணும். எல்லாம் நல்லா ஊறி எல்லாம் சாஃப்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் சப்பாத்திக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இதை செஞ்சு கொடுங்க. வெஜிடேரியனாக இருந்தால் எக்கு சேர்க்க வேணாம். When I'm up through the night, I can't turn down the noise. Say all the words out of my
இப்போதைக்கு உங்களுக்கு சுவையான கிறிஸ்பியான முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி. இது வந்து உங்களுக்கு சத்தானது, புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு குழந்தைங்க வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. On the moon.